மார்ச் 27 புனித வாரம் புதன். முதல் வாசகம். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 50, இறை சொற்றொடர்கள் 4 முதல் 9 வரை. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்கச் செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானமடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரே நிற்போம். என் மீது குற்றஞ்சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 69, 7 முதல் 9, 20 முதல் 21, 30, 32 முதல் 33. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். ஏனெனில் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது. உம்மை பழித்து பேசியவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். பழிச்சொல் என் இதயத்தை பிளந்துவிட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அளிப்பார்க்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை. தேற்றிடுவோர்க்காக தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடித் தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். நற்செய்தி வாசகம். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 26, இறை சொற்றொடர்கள் 14 முதல் 25 வரை. அக்காலத்தில் 12 ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே,
அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, நாம் புனித வாரத்தில் புதன்கிழமையில் இருக்கிறோம். இயேசுவின் பாடுகளை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு பாடுபட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிதைக்கப்பட்டார். நமக்காக எல்லாவற்றையும் அவர் தாங்கிக் கொண்டார். அவரின் பாடுகளை இந்த வாரத்திலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இது பாடுகளின் புதன்கிழமை. ஆகவே இந்த புதன்கிழமையிலே நமக்கு முதல் வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டதை நமக்கு வாசகமாக நாம் வாசிக்கிறோம். அவர் துன்புறும் மெசியா என்பதில் தான் நாம் பெருமை கொள்கிறோம். இந்த உலகத்தின் செல்வங்களிலே சுகபோகங்களிலே வாழ்ந்த மெசியா அல்ல, மாறாக அவர் துன்பூட்ட மெசியா, துடிதுடித்த மெசியா, துன்பத்திலே ஒடிந்து போன மெசியா. இந்த துன்பம் அது அவர் கொடுக்கப்பட்ட போது அவர் ஏற்றுக்கொண்ட விதம் என்பது நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கு. துயரங்கள், துன்பங்கள், சோதனைகள் நம் வாழ்வில் வருகிற போது அதை மேற்கொள்கிற மிகப்பெரிய படிப்பினை நம் தலைவர் இயேசு கிறிஸ்து, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கற்றுத் தருகிறார். அன்மக்களே, அவர் எந்த பாவமும் செய்யவில்லை, எந்த பிரச்சனையும் அவர் உண்டாக்கவில்லை. ஆனால் துன்பப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்தம் வடிந்தார். அந்த நேரத்தில், அந்த துன்பகரமான நேரத்திலே அவர் இருந்த அந்த செயல்பாடு நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. துன்பத்தின் மத்தியிலே அவர் அமைதியாக இருந்தார். அவ்வளவு கொடூரங்களை அவருக்கு கொடுத்தார்கள். கொடூரக்காரர்கள் அவர் மீது பழி சுமத்தினார்கள். ஆனால் கத்தாத செம்மறியாக அவர் இருந்தார் என்று திருவுரை நமக்கு சொல்கிறது. அன்மக்களே, நமக்கும் துன்பம் வருகிற போது நாம் இரண்டு நிலைகளிலே வாழ்கிறோம். முதல் வகையான மனிதர்கள் துன்பம் வருகிற போது அதிகமாக உணர்ச்சி வசப்படுகிறார்கள், துன்பத்திற்கு துன்பத்தை காட்டுகிறார்கள், பகைக்கு பகைமையை காட்டுகிறார்கள். ஆனால் துன்பம் வருகிற போது கத்தாத செம்மறியாக இருந்து அமைதியில் இருந்து அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்றைக்கு தெளிவாக்குகிறார். அன்புக்குள்ளே, துன்பம் வருகிற போது ஒரு வகையான மக்கள் அந்த துன்பத்தை முகத்தில் காட்டுகிறார்கள், அதை வருத்தமாக காட்டுகிறார்கள். சோர்வோடு, களைப்போடு, எனக்குத்தான் இந்த துன்பம் என்று மிகவும் சோர்வான நிலையில் வாழ்கிறார்கள், மிகவும் வருத்தத்தோடு அலைகிறார்கள். இது முதல் வகையான மக்கள். இதில் பலர் அடங்குகிறார்கள். ஏன், நீங்களும் நானும் கூட அடங்கலாம். ஒரு துன்பம் வருகிற போது அந்த துன்பத்தை பார்த்து மன நொந்து, அந்த துன்பம் எனக்கு வந்து விட்டதே என்று சொல்லி மிகவும் கவலையோடு, மிகவும் துயரமான முகத்தோடு இருப்பது முதல் வகை. இரண்டாவது வகை, துன்பம் வருகிற போது அந்த துன்பத்திலே அந்த துன்பத்தை வெளியே கொண்டு வராமல், முகத்தில் காட்டாமல், மனதிற்குள் வைத்து, கத்தாத செம்மறியாக மனதிற்கு வைத்து தியானித்து அந்த துன்பத்தை கையாளுவதற்கான வழிமுறைகளை கண்டுபிடித்து முகத்தில் அந்த துன்பத்தின் வழியை காட்டாமல் இருப்பது, முகத்தில் அந்த துன்பம் பிறருக்கு தெரியாமல் இருப்பது. அவர்களுக்கும் வலிக்கும், அவர்களுக்கும் துடியாய் துடிப்பார்கள். ஆனால் தங்களுக்கு எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது மிக சிறப்பாக தெரிந்தவர்களாக இருப்பார்கள். ஆக அன்புக்குள்ளே, இயேசு கிறிஸ்து துன்பப்பட்டார், துயரப்பட்டார். அந்த துயரத்தின் வலியிலே அவர் கத்தாத செம்மறியாக இருந்தார். அவருடைய முகத்தில் அந்த துன்பத்தை அவர் வெளிப்படுத்தவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், தாங்குகிற நான் இப்போது தரணிக்கே தலைவனாக மாறுவேன் என்பது அவருக்கு தெரியும். தாங்கினார், கத்தாத செம்மறியாக தாங்கினார், தரணிக்கே தலைவனாக மாறினார். பிலிப்பியர் 2:10 பவுல் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், மேலுலகோர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் என்று சொல்கிறார். பாருங்கள், கத்தாத செம்மறி தரணிக்கே தலைவனானார். எல்லோரும் மண்டியிடுகிறார்கள். இயேசுவே எங்கள் ஆண்டவர் என சொல்லி எல்லோரும் மண்டியிடுகிறார்கள். நாமும் நம்முடைய துன்பத்திலே கத்தாத செம்மறியாக அமைதியாக இருந்து தியானிப்போம். துன்பத்தின் வழிகளை முகத்தில் வெளிப்படுத்த வேண்டாம், உணர்ச்சியாக கொட்ட வேண்டாம். மாறாக தியானித்து சிறப்பான நிலையில் வளருவோம். தரணிக்கே தலைவர்களாக, தலைவிகளாக திகழ்வோம். அதற்கான வரத்தை கேட்டு மன்றாடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போமா?
பேரிரக்கமுள்ள இறைவா, இந்த நல்ல தருணத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவரின் பாடுகளிலே பங்கேற்கிறோம். அவரின் பாடில் பங்கேற்க நாங்கள் அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளவும், தாங்கிக் கொண்டு எங்கள் முகத்திலே அதை வெளிப்படுத்தாமல் அமைதியான முறையில் தியானிக்கிற நாங்கள் எங்கள் வாழ்விலே துன்பமே எங்களுக்கு சிறப்பு என்பதை உணர்ந்து வாழ்ந்து தருணிக்கே புகழ்பெற்ற நபர்களாக திகழவும் உதவி செய்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென்.